கூட காட்டிடுறேன் பாருங்கள். 5 லைன் வலையோட உள்மட்டம் அளந்தீங்கன்னா 5 லைன் வருது பாருங்கள். 5 லைன் வந்ததுன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.10. 5 லைன் வரனால 2.10 கொத்து வலையில் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. நான் வீடியோக்காக சும்மா சொல்லலை, மெஷர்மெண்ட் எடுத்து அளந்தே காமிச்சிடறேன் பாருங்கள். இந்த வலையோட அளவு பார்த்தீங்கன்னா 2.10. அடுத்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு வளையல் மாடலில் பாருங்கள். இந்த மாதிரி வளகாப்பு வளையல் மாடல் தேவைப்பட்டால் கூட, உங்களுக்கு வளகாப்புக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் இந்த வளையலில் வாங்கிக்கலாம், இல்லை சாமிக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட அளந்து காமிச்சிடறேன் பாருங்கள் என்ன சைஸ் வருதுன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், வளகாப்பு வளையல் இருக்கக்கூடிய பாக்ஸ் வளையல். நீங்கள் பாக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு 2.10 2.12 கிடைக்கும், வேறு ரோலெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. இது பாருங்கள், இதுவுமே பாருங்கள் 5 லைன் வருது பாருங்கள். 5 லைன் இருந்ததுன்னா 2.10. வளையலோட சென்டரில் வச்சு தான் நீங்கள் எப்போதுமே அளக்கணும். வளையலோட இப்படி மேலே ஏற்றி வச்சிங்கன்னா அளவு மாறிடும் பாருங்கள். 2.8 காட்டும் பாருங்கள். வளையலோட சென்டரில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வளையலோட அளவு அக்யூரேட் அளவு எடுக்க முடியும். நீங்கள் மேலே வச்சிங்கன்னா 2.2 2.4 2.6 அப்படின்னா அளவு மாறி காட்டும். எப்போதுமே வளையல் சென்டரில் எட்ஜு டு எட்ஜு உள்மட்டம் மட்டும் அளந்து பாருங்கள்.